சூப்பராக இருக்குது சிறை மூவி. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக பார்க்கலாம். நல்ல எமோஷ்னல் ஸ்டோரியாக நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ் சப்போர்ட்டிங் ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரம் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லோரும் அந்த ஹீரோயின் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் மியூசிக்கு செம்ம சூப்பர். எல்லாமே நல்ல ஒரு மைல்டான மெலோடி சாங்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே எல்லாம் பார்க்கலாம். ஹீரோ சூப்பர் மூவி. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. செம்ம ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அவர் கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பரான கேரக்டர் தான் செட் ஆகிருக்கு. செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். ஆமாம், அவரோட ஸ்டோரி தானே செம்மையாக எடுத்திருக்காரு. ஒரு மைல்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நாங்கள் காலையில் 9 மணிக்கு ஷோ, 9 மணிக்கே வந்துட்டோம். நாங்கள் எதுவுமே சாப்பிடல. பட் ஆனால் படத்தில் வந்து அந்த 3 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. ஒவ்வொரு சீன்ஸுமே சூப்பராக இருந்தது. எதுவுமே போரிங்காக இருக்கான்னு கேட்டால் போரிங்காக இல்லை. அந்த 3 hours எங்களுக்கு போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய லவ் எமோஷன்ஸ் சூப்பராக இருந்தது படம். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய சூப்பர் படம் இந்த கிறிஸ்மஸுக்கு. ஸோ விக்ரம் பிரபு சூப்பராக பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் தான். அவரோட ஆக்டிங் எப்பவுமே க்ளீனாக இருக்கும். அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்திருக்கு அந்த படத்தில். அக்ஷய்குமார் ஆக்சுவலி அவர் லலித் குமாரோட ப்ரொடியூசரோட பையன் சூப்பராக பண்ணியிருக்காரு. லைக் அவரோட ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. நல்ல க்ளீனாக நீட்டாக அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல எப்படி கொடுக்கணுமோ சூப்பராக க்ளீனாக பண்ணியிருக்காரு. லவ் சீன்ஸாக சூப்பராக இருக்குது பிரதர். நீட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு லைக் எல்லோரும் ஃபேமிலியாக பார்க்கலாம். கிட்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் தேவையான இடத்துல பிஜிஎம்லாம் ஒரு சில இடத்துல சூப்பராக இருந்தது. மியூசிக்ஸ் நல்லா இருந்தது. 2-3 சாங்ஸ் நீட்டாக க்ளியராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. டேரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேலாம் தேவையான சூப்பராக இருக்குது. அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் சுரேஷ் ராஜ்குமார் அவரோட ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருந்தது பிரதர். நம்ம கண்டிப்பாக எல்லோரும் மனிதனாகவே இருக்கணும். மனிதம் கண்டிப்பாக தேவை. அவர் சொல்லவா வேணும். சூப்பராக பண்ணியிருந்தார் பிரதர். அவர் அனுபவம் வாய்ந்த நடிப்பு. அந்த பையன் டெபிட் மூவி தான் அங்கே சூப்பராக நடிச்சிருக்காப்புல. சஷ்டியோட மியூசிக் செம லாங்க த்ரில்லிங்காக போனது. பரபரப்பாக வச்சுருந்தாங்க. ஆமாம், ஸ்டோரியே புதுசாக தான் இருந்தது. லவ் சீன் சூப்பர் பிரதர். லவ் தான் இந்த படம் ஃபுல்லாக. நம்ம மனிதன் வந்து மதம் தாண்டி மதங்களை தாண்டி மனிதனாக இருப்புன்றது வந்து ஸ்டோரியோட இது பிரதர். செமையாக பண்ணியிருக்காரு பிரதர். விக்ரம் பிரபு தான் செமையாக பண்ணியிருக்காரு. அந்த பையன் அதை விட நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். சிறை உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்ரம் பிரபு சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. படமும் ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயுமே போர் அடிக்கல. அந்தளவுக்கு ரொம்ப வந்து உணர்வுபூர்வமாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் படம் இதாக கண்டென்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். சிறைனாவே ஆல்ரெடி தெரியும். அதை மீறி ஒரு படி மேலே போய் ஓகேடா ஏதோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த 2 hourமே சொல்கிறேன் நம்ம கவனங்கள் எண்ணங்கள் சிதறாமல் அந்த படத்துக்குள்ளேயே உட்கார வச்சுருக்காங்க. நானும் வந்து என்னடா அதுக்குள்ளே இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னு பார்த்தேன். திடீர்னு பார்த்தா அடுத்தது பார்த்தா கிளைமேக்ஸ் படத்தை முடிச்சிட்டாங்களேடா சாமி அப்படி தான் நம்ம வருத்தப்பட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். என்ன விக்ரம் பிரபு சார் மூக்கு மட்டும் கொஞ்சம் குழப்பாகுது. ஏன்னா சில போலீஸ்காரங்க வெளியே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் படத்துக்கு ஓகே. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்ல நம்ம ஆன்சர் மட்டும் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா சில பேர் போலீஸ்காரங்களும் மனசு இருக்குது. அவங்க வந்து அதை யாரும் உணர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைகள் வேலை நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அதை வந்து எல்லாமே நம்ம மக்கள் மேலே தூங்கிக்கூடாது. மக்களும் பாவம் இல்லைங்க. ஏங்க நீங்களும் ஒரு 10 ரூபா இது பண்ணோம் நானும் அப்படிங்கும் போது நியாயமாக நடந்துக்கலாம். சினிமாக்கு எல்லாமே ஓகே. படம் உண்மையாக சூப்பரான படம். எல்லோரும் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். ஐயோ புதுமுகமாக அந்த ஆள் அவனெல்லாம் தலைமையில் சூப்பராக பண்ணியிருக்காருங்க. சத்தியமாக சொல்கிறேன். அனுபவமிக்க சாலியாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. என்ன கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொடுத்துருக்காரு. ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா. ஹீரோயினோட அந்த லவ் பொசிஷன்லாம் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு லவர் கிடைக்காதான்னு நானும் ஏங்கின அந்த நிமிஷம் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ஜஸ்டின் பிரபாகர் ஐயோ அச்சு திம்சம் பண்ணிட்டாருங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே கேட்குற மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பின்னாடி கூட ஒருத்தன் மண்டை சொஞ்சினே இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க தோணலை. படத்துக்குள்ளே கவனமாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். இல்லை எல்லாமே நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு 2 hourனா கூட அட போடா அப்படின்ற மாதிரி மொக்காய் இருக்கும். இருந்தாலும் ஒரு 2 hourக்குள்ளே முடிச்சிட்டாங்க. அந்த 2 hourல என்ன பண்ண முடியும், மக்கள் பல்ஸ் என்ன இதான் அப்படின்ற மாதிரி சூப்பராக முடிச்சிட்டாங்க. படம் சூப்பர். படம் வந்து ரொம்ப எமோஷ்னல் பேஸ்டு ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரைலர்லேயே வந்து என்ன காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டாங்க. பட் அதுதான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் எப்போ தப்பிச்சு ஓடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். சரி ஓகே தப்பிச்சு ஓட்டார்ப்பா, இதுக்கப்புறம் என்ன காமிச்சிட போகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேளை யாரும் செத்துருவார் போல் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ½ hour ஆஃப் த மூவி வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க.
ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் பிரபு வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரை நம்பி தான் இந்த படத்தில் வந்து எல்லோரும் விக்ரம் பிரபு படம் அப்படின்னு வராங்க. பட் அவரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் மெயின், மிச்சப்படி எல்லாருமே புதுசு தான். இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, ஏதாவது சொதப்பலாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அந்த அக்ஷய் அண்ட் அன்ஷிமா அவங்க 2 பேரோட கேரக்டர் வந்து இவங்களோட கேரக்டரை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ லவ் சீன்ஸ் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து 2000 நடக்கிறது. அந்த காலத்தில் லவ் எப்பவுமே பெஸ்ட்டு 90s லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வித்தியாசமாக இருக்குது, ரியலாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து ரொம்ப வல்காரிட்டி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப எமோஷனல் டச் இருக்குது. இந்த லவ் தான் வந்து நம்ம அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து நமக்கு ஒரு கண்ணீரை கொண்டு வரும். கண்டிப்பாக நம்ம ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் கூட அந்த எமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கண்ணீரை கொண்டு வரும். தியேட்டரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். நான் கூட என்ன ரொம்ப அசால்ட்டாக வராரு என்ன பண்ணுறேன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லாம் மிரட்டியிருந்தார். அந்த பொண்ணும் சரி, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தமிழ் தெரியல, இப்போ வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் படம் ஃபுல்லாக வந்து அவர் லீட் ரோல் தான், பட் படம் ஃபுல்லாக சப்போர்ட்டிங் ரோலாக ஃபுல்லாக வராரு. ஒரு யதார்த்தமான ஒரு ரொம்ப நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு ஹாப்பி எண்டிங் மாதிரி தான், பட் இருந்தாலும் அழுக வச்சிடுறாங்க. கண்டிப்பாக ஒரு எமோஷனலாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சில இடத்துல ப்ரொஃபானிட்டி லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கும், பட் அது ஒரு பெருசாக கண்டுக்காமல் இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம்.